வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கியூட்டான ஹேண்ட்பேக் மாடல்ல கூட தான் போட போறோம். இந்த ஹேண்ட்பேக் மாடல் கூட வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த பேக் போடுறதுக்கு அரை ரோலுக்கும் கொஞ்சம் கம்மியா ஒயர் செலவாச்சு. வாங்க எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் லைவ்ல. அதோட வின்னர் வந்து போஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் பின்றதுக்கு 10 ஒயர் கட் பண்ணணும். 3 அடியில 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரன்னிங் ஒயர்ல நம்ம எப்பயும் போல 1/4 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து ரோலோட இருக்கிறதுல ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா 3 அடிக்கு கட் பண்ணீங்க அப்படின்னா ஒயர் வந்து கரெக்டா வரும். சைட் வால் போடுறதுக்காக நம்ம எப்பயும் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல தான் இந்த ரன்னிங் ஒயர்ல நார்மல் நாட் யூஸ் பண்ணி பின்னிருக்கேன். பின்னினதுக்கு அப்புறம் சைட் விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சைடு நம்ம விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை மறுபடியும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரே கலர்ல தான் போட போறேன், அதனால ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். சைடு மெஷர் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற ஒயர் எடுத்து சுத்திட்டு பள்ளமா இருக்கிற பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு சைட் வால்ல இருக்கிற ஒயர் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. அடுத்தடுத்து இருக்கிற நாட்டை ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நம்ம வந்து ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நார்மல் நாட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பேக்கை பின்ன போறோம். சைட் வால்ல நம்ம வந்து மேலே கூட எழுப்புறப்ப மட்டும் ஆம்லா நாட் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ 2வது லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் சென்டர் லைனு. சென்டர் லைனை அடையாளப்படுத்திக்கோங்க, ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம இன்னொரு லைன் பின்ன போறோம். இதுதான் சென்டர் லைனு. சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நார்மல் நாட் தான் யூஸ் பண்ணி போடுறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பின்னுற மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் சைடு விட்ட ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணும் போதும் செக் பண்ணிக்கணும். இப்போ சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் பின்னிட்டோம். மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, மேலே சென்டர் லைனு கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம், மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். சென்டர் லைன் இப்போ இந்த லைன்ல சைடு விட்ட ஒயரை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயரை விட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த ஒயரை நான் விட்டுட்டு நாட் போட போறேன். சைடு வால்ல இருக்கிற ஒயரை அளந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு ஒயரை விட்டுட்டு நாட் போடுறேன். இப்போ சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கான்னு. கரெக்டா இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை மட்டும் விட்டுட்டு நாட் போட்டுக்கிறேன் ரன்னிங் ஒயரை வச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒயரை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். அதாவது 8 நாட் வந்து போடணும். கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன், பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இந்த லைன் ஃபுல்லா பின்றதையும் இப்போ 8 நாட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரையும் லாஸ்ட் இருக்கிற ஒயரையும் விட்டுட்டு நாட் போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி பின்னிக்கலாம். இப்போ இந்த பக்கம் திரும்பிட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுடுறேன். ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு 2வது இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கிட்டு போறேன்.
சைடு விட்ட ஒயரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்கிற ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். சைடு விட்ட ஒயரையும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட சென்டர் லைனை பேஸ் பண்ணி 5 லைன் போட்டிருப்போம். ஆனா ஒரு நாட் விட்டு போட்டது மட்டும் இந்த இடத்துல இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒயர் கட் பண்ண போறோம் ஜாயின் பண்றதுக்காக. 2 அடியில ஸ்கேல்ல மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். 4 ஒயர் கட் பண்ணணும். நம்ம சைடு வால்ல 4 கார்னர்ஸ்லயும் ஒயர் ஜாயின் பண்ண போறோம். மேல கூடைய வளர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். சென்டர் லைனை அடையாளப்படுத்தி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த நாட்டை வந்து கலட்டி விட்டுக்கிறேன். இப்போ பள்ளமா இருக்க பக்கம் மேல் பக்கமா வர மாதிரி, வெளிப்பக்கமா வளவளப்பா இருக்கிற மாதிரி வச்சுட்டுக்கோங்க. இப்ப 4 கார்னர்லயும் எங்க ஒயர் ஜாயின் பண்ணணும்னா, நம்ம 3 லைன் போட்டோம் இல்லையா, சென்டரை பேஸ் பண்ணி மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதுல 3ஆவது லைன்ல எக்ஸ்ட்ராவா போட்டதுல மட்டும் ஜாயின் பண்றேன். எந்த கார்னர் நாட்ல போடுறேன் அப்படின்றத மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நம்ம 2 அடியில கட் பண்ண ஒயரை பள்ளமா இருக்க பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், வளவளப்பா இருக்கிற பக்கம் வெளிப்பக்கமா இருக்கணும். ஒயர் வெளிப்பக்கமா வரத வாட்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் லைனுக்கும் மேல இருக்கிற நாட்லயும் கீழே இருக்கிற நாட்லயும் நான் ஒயர் ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லயும் நம்ம 2 அடியில கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாட் அளவுக்கு ஒயரை சொருகி விட்டுக்கோங்க. இப்ப இங்க 2 ஒயர் இருக்கும். இந்த கார்னர்ல சென்டரை விட்டுட்டு மேல இருக்க நாட்லையும் கீழே இருக்க நாட்லையும் சொருகிட்டேன். இப்ப 4 கார்னர்ஸ்லயும் சொருகிட்டேன். கரெக்டா நீங்க சொருகி இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க 4 கார்னர்ஸ்லயும். இப்ப மேல எப்படி கூடைய வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலர்ல தான் போட போறேன். எங்க இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்றேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணி இந்த ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். நார்மல் நாட் தான் போடுறோம். சொருகிறதுக்கு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நாட் போட்டுட்டு கார்னர் மட்டும் டர்ன் பண்றப்ப வித்தியாசமா டர்ன் பண்ணணும். ஆம்லா நாட் யூஸ் பண்ணி போட போறோம். அது எப்படின்னு நான் சொல்றேன். இந்த எண்டு வரைக்கும் நம்ம நார்மல் நாட் யூஸ் பண்ணி தான் பின்ன போறோம். இந்த எண்டு வரைக்கும் நான் நார்மல் நாட் போட்டுட்டேன். கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப கார்னர்ல இந்த கார்னர்ல 2 ஒயர் கிராஸ் ஆகும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஆம்லா நாட் போடணும். ரன்னிங் ஒயர்ல இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர் எடுத்து 2ஆவது லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப இன்னொரு இந்த கிராஸா இருக்கிற ஒயர்ல இன்னொரு ஒயர் எடுத்து 2 லூப்க்கு மேலையும் சுத்திட்டு நம்ம வந்து 3 ஒயரையும் வச்சு ஆம்லா நாட் மேக் பண்ணணும். ரன்னிங் ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேல வைக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடணும். 2ஆவது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு ஆம்லா நாட் போட்டுக்கணும். 4 கார்னர்லையும் இதே மெத்தட்ல தான் நம்ம பின்னணும். ஃபர்ஸ்ட் லைன் ஜாயின் பண்ணிட்டு பின்னும் போது இந்த பேஸ்கெட் அப்பதான் இந்த கர்வ் டைப் வருது இல்லையா, அதுக்காக நம்ம இந்த மெத்தட்ல பண்றோம். நாட் போட்டு நாட் டைட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரன்னிங் ஒயரை மடிக்கிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயர்ல தான் நம்ம வந்து 4 கார்னர்லயும் ஒயர் ஜாயின் பண்ணிருப்போம். இந்த இடத்துல 2 ஒயர் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் இதுலயும் ஆம்லா நாட் போடணும். ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர் எடுத்து இன்டு மாதிரி வச்சுக்கிறேன். இந்த பின்னாடி சொருகுன ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்கும் மேலையும் சுத்திக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இழுத்து பிடிச்சு நாட் போட்டுருங்க. மேல பின்றப்ப ரொம்ப ஈஸியா வந்துடும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடுங்க. 2ஆவது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க.
ரன்னிங் ஒயரை மட்டும் மேலே எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், நம்ம ஆம்லா நாட் போட்டுட்டோம். கார்னர்ல மட்டும் 2 ஆம்லா நாட் வரும். நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க பின்ன பின்ன சரியா வந்துடும். ரெண்டு கார்னர்லயும் ஆம்லா நாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அந்த நாட் மட்டும் நார்மல் நாட் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த நாட் வந்து இப்போ போடுறோம். அதுல மட்டும் நான் நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் லைன் நம்ம சென்டர் ஜாயின் பண்ணது. இந்த 2 கார்னரும் இந்த மாதிரி வரும். நார்மல் நாட் போட்டுக்கிட்டோம். நாட் வந்து ஆம்லா நாட் லூஸா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த ஒயர், இந்த நாட் கிட்ட 2 ஒயர் வரும். நம்ம நாட்ல இருக்கிற ஒரு ஒயர் எக்ஸ்ட்ராவா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிருந்தோம்லே, அந்த ஒயரும் வரும். சேம் அதே மாதிரி ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. பின்னாடி சொருகுன ஒயர் எடுத்து ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா பின் பக்கம் இருக்கிற ஒயர் சொருகி இருக்கிறது பிரிஞ்சு வந்துடும். அதை வந்து மெதுவா இழுத்து நாட் போட்டுக்கிறேன். ஆம்லா நாட் மேக் பண்றேன். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்ம பின் பக்கமா சொருகிட்டு இருக்கிற நாட்டை வந்து ஒயரை எடுத்து போடுறதுனால. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல சென்டர்ல மட்டும் ஒரு நாட் நார்மல் நாட் வரும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆம்லா நாட். இப்போ இந்த கார்னர்ல 2 ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்க, இந்த இடத்துலயும் நம்ம ஆம்லா நாட் தான் யூஸ் பண்ண போறோம். ரன்னிங் ஒயர், அதுக்கப்புறம் இந்த கிராஸா இருக்கிற ஒயர் சேர்த்து ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இந்த சிம்பிளான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கர்வ்டு டைப்ல ஹேண்ட்பேக் மாடல் வந்து ரொம்ப சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வர நாட் வந்து நார்மல் நாட் போடணும். இப்ப இந்த இடத்துல 2 ஆம்லா நாட், இந்த கார்னர்ல 2 ஆம்லா நாட். சேம் இதே மெத்தட்ல இந்த பக்கம் வரணும். சென்டர்ல வர நாட் மட்டும் நார்மல் நாட் வரணும். இப்ப இருந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் நாட் வந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இப்ப இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் பின்னி கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு முறை சொல்லி கொடுத்துட்றேன். இந்த 2 பக்கம் கிராஸ் ஆகுது இல்லையா, ரன்னிங் ஒயரையும் அந்த கிராஸா இருக்கிற ஒயரையும் 2ஐயும் சேர்த்து 3 ஒயரையும் சேர்த்து நம்ம ஆம்லா நாட் வந்து மேக் பண்றோம். ரன்னிங் ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை மட்டும் மேல எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்லையும், 2வது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நம்ம 3வது கார்னர் டர்ன் பண்றோம், அதுக்கு நான் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இங்க நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ராவா 2 அடிக்கு ஒயரு, அதையும் நம்ம ரன்னிங் ஒயரையும் வச்சு 3 ஒயரையும் சேர்த்து இன்னொரு ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போடுறப்ப மட்டும் இந்த ஒயர் சொருகி இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ராவா, அதுல மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டு வரும். நீங்க பள்ளமா இருக்க பக்கம் பின்னாடி வர மாதிரி, மேல வளவளப்பான இருக்கிற பக்கம் வர மாதிரி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நாட் போட்டுருங்க. மேல கூடை வளர்க்குறப்ப ஈஸியா வந்துடும். ஒயரை திருப்பி விட்டு நல்லா டைட்டா பிடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்கெட் நல்லா வந்துடும். சேம் இதே மாதிரி இந்த கார்னர்லயும் அதுதான் போடணும். அதுக்கு அடுத்து நார்மல் நாட் போடணும். 2 ஆம்லா நாட் மேக் பண்ணிட்டு நார்மல் நாட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து சேம் அங்கேயும் அதே தான் பண்ணணும், போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு சுத்து ஃபுல்லா பின்னிட்டோம். எல்லா கார்னர்ஸ்லயும் 2 ஆம்லா நாட் 2 ஆம்லா நாட் வருதான்னு பார்க்கணும். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிட்டு.
இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த மேல் பக்கமா இருக்க லூப்ல இந்த ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணி அதை உள்ள விட்டுட்டு இந்த மேல் பக்கமா போற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு ஃபர்ஸ்ட் மேல் பக்கமா போற ஒயரை இழுத்து பிடிங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து இழுத்தீங்க அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை வந்து உள்ளக்க சொருகி விட்டுடலாம். நீங்க அப்பப்ப சொருகிக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம திருப்பிட்டு சொருக முடியாது. அதனால நான் இப்ப சொருகி விட்டுக்கிறேன். இப்போ 2வது லைன்ல எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்ட நாட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து நான் வந்து நாட் மேக் பண்ணிக்கிறேன். நார்மல் நாட் தான் போடுறோம். இந்த ஆம்லா நாட் முன்னாடி வரைக்கும் நீங்க நாட் போட்டு கொண்டு வாங்க. இப்போ இந்த ஆம்லா நாட் கிட்ட வந்திருக்கோம். 2 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அங்க இந்த நேரா போகுது பாத்தீங்களா, அந்த ஒயர்ல நார்மல் நாட் ஒரு ஒயர் மட்டும் தனியா வருது இல்லையா அந்த ஆம்லா நாட்ல, அதுல நான் நார்மல் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த இன்ட்டு மாதிரி வருது பாருங்க, அதுல மட்டும் நம்ம வந்து ஆம்லா நாட் மேக் பண்ணணும். இந்த கார்னர்ல இன்ட்டு மாதிரி வர்றதுல ரன்னிங் ஒயரை மடக்கிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை எடுத்து 2வது லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பின்னாடி இன்னொரு இன்ட்டுல இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த 2 ஒயருக்கு மேலேயும் சுத்திட்டு ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே வைங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல, 2வது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு ஆம்லா நாட் மேக் பண்ணிட வேண்டியதுதான். 2வது லைன்ல ஒரு நாட் போடணும் ஆம்லா நாட்டு. கிராஸா ஒயரை மட்டும் எடுத்து நாட் போட்டா போதும். நேரா வர ஒயர்ல நார்மல் நாட் போட்டா போதும். இந்த 2 ஆம்லா நாட்டுக்கும் நடுவுல ஒரு கிராஸா வரும், அதுல மட்டும் நீங்க ஆம்லா நாட் போட்டா போதும். இப்ப அடுத்தடுத்து இருக்கிற ஒயரை நார்மல் நாட் மட்டும் போட்டுக்கிட்டே வந்தா போதும். நார்மல் நாட் போட்டுக்கிறேன். சைடு வால்ல சென்டர்ல நார்மல் நாட் வந்து 3 நாட் வரும். கார்னர்ல மட்டும் ஆம்லா நாட் ஒரு நாட் வரும். இப்ப இந்த ஆம்லா நாட் வந்து இன்டுவா இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும் ஆம்லா நாட் போடணும். இதுல இருந்து ஒரு ஒயர் தனியா வருது இல்லையா, அது வந்து நம்ம நார்மல் நாட் போடணும். இப்போ நார்மல் நாட் போட்டேன். இப்போ இந்த கிராஸா இருக்கு பாத்தீங்களா, அதுல ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து மேல இன்ட்டு மாதிரி வச்சுட்டு 3வதா இருக்கிற ஒயர் எடுத்து 2 ஒயருக்கு மேலேயும் சுத்திக்கிறேன். சுத்திட்டு ரன்னிங் ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வைங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடுங்க. 2வது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்ல ஃபுல்லாவே இப்படிதான் பண்ண போறோம். 4 கார்னர்ஸ்லயும் 2வது லைன்ல வந்து இன்டுவா வர்றதுல மட்டும் கார்னர்ல ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 நாட்க்கு மேல ஒரு நாட் வரும் ஆம்லா நாட்டு. 4 கார்னர்லயும் சேம் மெத்தட்ல பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கார்னர்ல ஒரு ஆம்லா நாட் வரணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல இன்டுவா வர ஒயர்ல ஆம்லா நாட் வரணும். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2வது லைன்ல ஃபுல்லா போட்டுட்டேன். இந்த ஆம்லா நாட்க்கு நடுவுல மேல வரும் ஒரு ஆம்லா நாட்டு. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நார்மல் நாட் மட்டும்தான் போட போறோம். இந்த 2 லைனுக்கு மட்டும்தான் வித்தியாசமா வரும், ஸ்டார்ட் பண்றப்பையும் 2வது லைன்லயும். இப்போ 2வது லைன்ல ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இந்த லூப் கிரியேட் பண்ணி இந்த லூப் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்ல போட்டுட்டு மேல் பக்கமா போற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர்ல போட்டு இழுத்துக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நார்மலா இருக்கிற ஒயர்ஸ்ல தான் நம்ம நாட் போடுவோம். நார்மல் நாட் யூஸ் பண்ணி பின்னிக்கிட்டே வர வேண்டியதான்.
ஒரு 5 லைன் 6 லைன் வந்து நார்மல் நாட் யூஸ் பண்ணி ரன்னிங் ஒயர்ல ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்ன போறேன். பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவுல ஒரு 2 லைன் போட்டதுக்கு அப்புறம் எந்த மெத்தட்ல வருதுன்றதையும் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி பின்னிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஆம்லா நாட் போட்டோம். அதுக்கப்புறம் 2வது லைன்ல ஒரு ஆம்லா நாட் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த நாட்டும் போடல, நார்மல் நாட் யூஸ் பண்ணி ரன்னிங் ஒயரை வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்தடுத்த லைன் வந்து பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி போடுங்க. இப்ப நான் வந்து 6 லைன் பின்னிருக்கேன். 7வது லைன்ல ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சைடு வால் பக்கம் இந்த ஆம்லா நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கனக்குள்ள வந்து பின்னிட்டு நிப்பாட்டியிருக்கேன். இந்த ஆம்லா நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரா வந்து 7வது லைன்ல நம்ம ஆம்லா நாட் போடணும் ஃபினிஷ் பண்றதுக்காக. இந்த 2 ஒயர் இருக்கு பாருங்க, இதுல ரன்னிங் ஒயரை மடக்குறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை எடுத்து இங்க வைக்கிறோம். இந்த 2வது நாட்ல இருக்கிற ஒயர் எடுத்து 2 ஒயருக்கும் மேலேயும் சுத்திட்டு ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா ஒரு நாட்டு, அதுக்கு நேரா நான் கை வச்சு காமிச்சிருப்பேன். அதுக்கு நேரா ஒரு ஆம்லா நாட் 7வது லைன்ல பின்றேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு சைடு வால் பக்கம் பின்னி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு. ஆனா நம்ம மேல இன்னொரு ஆம்லா நாட் மட்டும்தான் போட போறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாட் போடுற அளவுக்கு பின்னிக்கோங்க. அப்படி நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா சைடு வால்ல ஒயரை வந்து கம்மி பண்ணாம அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ஆம்லா நாட்டுக்கு நேரா ஒரு ஆம்லா நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நாட் போட வேண்டியதுதான். 7வது லைன்ல இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த கர்வ்டு டைப் வர்றதுக்காக நம்ம இந்த மெத்தட்ல பின்றோம். அதுக்கு அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் நாட் போட்டுட்டு இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆம்லா நாட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு 2 நாட்ல இருக்கிற ஒயரையும் பிடிச்சு ஆம்லா நாட் பின்னணும். சென்டர்ல ஒரு 3 நாட் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரையும் பிடிச்சு நேரா இருக்கு பாருங்க, இதுல ஒரு ஆம்லா நாட் நம்ம மேக் பண்ணிக்கலாம். 2 ஒயரையும் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரையும் வச்சு 7வது லைன்ல இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். நாட் போட்டு நாட்டை நல்லா டைட்டா போடுங்க. மேல வந்து ஒயர்ஸ் கம்மியா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நம்ம இந்த ஒயரை வச்சு பின்ன போறோம். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னிக்கோங்க. இப்ப அதுக்கு அடுத்தடுத்து இந்த சைட்ல எல்லாமே நம்ம நார்மல் நாட் போட போறோம். இந்த கார்னர்ல இந்த ஆம்லா நாட்டுக்கு நேரா இந்த 2 ஒயரையும் பிடிச்சு ஆம்லா நாட் போடணும். அதுக்கப்புறம் 3 நாட் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல இந்த 2 ஒயரை பிடிச்சு ஆம்லா நாட் போடணும். ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வாங்க. எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னி கொண்டு வந்துட்டேன். இங்க இருந்து நான் பின்னிருக்கேன். எல்லா கார்னர்ஸ்லயும் 4 ஆம்லா நாட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா நம்ம கீழே ஆம்லா நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேரா இருக்க 2 ஒயரை பிடிச்சுதான் ஆம்லா நாட் போடணும். இப்ப இந்த ஆம்லா நாட் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு நாட்டு, கீழே 2 நாட் போட்டிருக்கோம் பாருங்க. இங்க நம்ம இன்னொரு ஆம்லா நாட் போட போறோம். ரன்னிங் ஒயரை மடக்கணும். ஆம்லா நாட்க்கு முன்னாடி இருக்கிற ஒயரும் ஆம்லா நாட்ல இருக்கிற ஒரு ஒயரையும் எடுத்து இன்னொரு நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல கீழே வந்து 2 நாட் போட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிருப்போம். ஸ்டார்ட் பண்ணப்ப மேல முடிக்கிறப்ப 2 ஆம்லா நாட்டோட முடிச்சு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த ஆம்லா நாட்ல ஒரு ஒயரும் பக்கத்துல இருக்கிற நாட்ல இருக்கிற ஒரு ஒயரையும் எடுத்து இன்னொரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் ஒயரு பத்தாம இருக்கு. நான் ஒரு 1/2 அடி ஒயர் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணியிருக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சுக்கு ஒயர் கம்மி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒயரை வந்து கம்மி பண்ணாதீங்க, அப்படியே போட்டுக்கோங்க. சரிசமமா மடிச்சுட்டு அந்த ஒயர் அளவுக்கே அளந்து விட்டு போட்டுக்கோங்க. இப்ப அடுத்து ஒரு நார்மல் நாட் வரும். ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு நாட் வந்து டைட் பண்ணி போட்டுக்கோங்க. பக்கத்துல ஒரு நார்மல் நாட் இருக்கு. இங்க நேரா இருக்கிறதுல ஆம்லா நாட் போடணும். இந்த நார்மல் நாட் ஒயரும் ஆம்லா நாட்ல இந்த கிராஸா வர ஒயரையும் சேர்த்து ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கலாம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நாட்டை டைட் பண்ணிட்டு அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி இன்னொரு ஆம்லா நாட் வரணும். ஆம்லா நாட்ல இந்த கிராஸா ஒரு ஒயரும் பக்கத்துல இருக்கிற நாட்ல நார்மல் நாட் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த ஒயர் கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு நாட்டை வந்து ஸ்கிப் பண்ணி போடுவோம், அது எப்படின்னு நான் சொல்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நாட்டை மட்டும் போட்டுக்கிறேன். நாட் போட்டு டைட் பண்ணிட்டேன். சென்டர்ல ஒரு ஆம்லா நாட் போட்டோம். சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ஆம்லா நாட், இங்க ஒரு ஆம்லா நாட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆம்லா நாட், இங்க ஒரு ஆம்லா நாட் வரணும். 4 சைட்லயும் இந்த மெத்தட்ல தான் வரணும். 4 கார்னர்ஸ்லயும் கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 7வது லைன்ல ஒரு ஆம்லா நாட் போட்டிருப்போம், அதுக்கு 8வது லைன்ல 2 ஆம்லா நாட் வரணும். அந்த ஆம்லா நாட்க்கு பக்கத்துல ஒரு நாட்டும் இந்த பக்கம் ஒரு நாட்டும் வரணும். கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் கரெக்டா வந்திருக்கு. நான் ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிட்டேன் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு. இப்போ வந்து இந்த ஆம்லா நாட்க்கு பக்கத்துல இருக்கிற நாட் வரைக்கும் இந்த பிடிச்சிருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் விட்டுக்கலாம். இந்த சென்டர்ல இருக்கிற இந்த 6 நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து சொருக போறோம். 1 2 3 4 5 6 ரன்னிங் ஒயரை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த பக்கமும் ஆப்போசிட் பின் பக்க சைட்லயும் அந்த 6 நாட்டை மட்டும் சொருகிக்க போறோம். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த ஆம்லா நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற நாட்ல ரன்னிங் ஒயரை பிடிச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒரு லைன் மட்டும் பின்னிக்க போறோம் ஃபினிஷிங்காக. இப்ப 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்ப இந்த ஆம்லா நாட்ல ஒரு ஒயரை மட்டும் பிடிச்சி நாட் போட்டா போதும். அது வந்து சின்னதா இருக்கு, அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒயர் வந்து பெருசா இருக்கு பாருங்க, ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை மடக்கி நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த சைட்ல இந்த கர்வ் மாதிரி அது ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வருது இல்லையா ஹேண்ட்பேக்குக்கு, அந்த ஸ்டேஜ் வந்து பண்ண போறோம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 2 சைட்லயுமே இந்த மாதிரி தான் பின்ன போறோம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆம்லா நாட்லயும் ஒரு ஒயர் சின்னதா இருக்கு, ஒரு ஒயர் பெருசா இருக்கு, அந்த ஒயரை மட்டும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். ஒரு ஒயரை விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு ஒயர்ல மட்டும் நாட் போட்டா போதும். அப்புறம் சென்டர்ல இருக்கிற ஒயர்ல ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு சொல்றேன். இதே மாதிரி இந்த சைட்ல இருக்கிற ஆம்லா நாட்லயும் இந்த ஒயர் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கிற ஒயர் பக்கத்துல இருக்கு, அதை பிடிச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஆம்லா நாட் 2 போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாட் வரைக்கும் பின்னணும்.
நார்மலா ஒரு நாட் பின்னா போதும். ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த நெல்லிக்காய் முடிச்சுல இருக்கிற ஒரு ஒயர் பெருசா இருக்குல்லையா, அதை மட்டும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க இந்த நார்மல் நாட்டு, அதுல ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் இதே மாதிரிதான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு பின்னிட்டு வந்த லைன்லயே ரெண்டாவது இருக்கிற கட் பண்ண ஒயரை வந்து ரெண்டாவது இருக்கிற நாட்ல அப்படியே வரிசையா சொருகி விட்டுக்கோங்க. வரிசையா அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்ப 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தாலே அதையும் இந்த வரிசையில சொருகி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். பின்னதை மட்டும் சேர்த்துட்டு நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஆம்லா நாட்க்கு முன்னாடி இருக்கிற ஒயரும் இந்த சைடு ஆம்லா நாட்க்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வரைக்கும் பின்னி இருக்கும். அதை ஒரு நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் மெத்தட்ல பின்னிக்கிறேன். இப்போ பின்னிட்டு இந்த சென்டர்ல 6 நாட் வந்து சொருகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 6 நாட்டை மட்டும் சொருகி விட்டுருக்கேன். சொருகிறத நான் காமிச்சேன் அப்படின்னா வீடியோ லென்த் ஆயிடும். ரெண்டாவது நாட்ல ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை இப்ப கலட்டிக்கிறேன். ரெண்டு சைடுமே ஒரு லைன் வந்து பின்னணும். இப்ப ஹேண்ட் பேக்குக்கு ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஒயரையும் இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போற மாதிரி. ஒரு ஒயர் பெருசா இருக்கும், ஒரு ஒயர் சின்னதா இருக்கும். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இந்த மாதிரி வச்சு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்க போறோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்க போறோம். ஒயர் சின்னதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதை ஃபுல்லா புடிச்சு வச்சு செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செல்லோ டேப் வந்து பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் போல நான் பிச்சு எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த கார்னர்ல இருந்து எல்லா ஒயரையும் பிடிச்சிட்டு இந்த பக்கம் குட்டி குட்டியா இருக்கும் ஒயரு, அதையும் சேர்த்து வச்சு பிடிச்சு செல்லோ டேப் போட்டு நல்லா ஒரு 2-3 முறை சுத்தி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் அந்த பக்கம் உள்ளக்க வரணும், அந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் உள்ள போற மாதிரி வச்சு, நான் ஹேண்டில் உங்களுக்கு முன்னாடி வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு செல்லோ டேப் போட்டு ஃபுல்லா சுத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்படியே கிரிப்பா வந்துடும். நான் ஃபுல்லா சுத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 2 பக்கம் இருக்க ஒயரையும் ஃபுல்லா இந்த செல்லோ டேப் போட்டு டேப் பண்ணிட்டேன். ஹேண்டில் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இதுக்கு ஹேண்டில் போடுறதுக்கு ஒரு 5 அடியில ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் போடுறதுக்காக ஸ்கேல்ல மெஷர் பண்ணி 5 அடியில ஒயர் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 1/2 அடி எக்ஸ்ட்ராவாவே விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நாட்ல நேரா அப்படியே சொருகிக்கோங்க. நமக்கு உள்பக்கமா சொருக முடியாது, அதனால நான் வெளிப்பக்கமாவே சொருகிட்டேன். அந்த கொஞ்சம் போல ஒயர் இருக்கு இல்லையா, அதையுமே இந்த செல்லோ டேப்ல வச்சு சுத்திக்கிறேன். இந்த மாதிரி வெளிப்பக்கமா எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் நம்ம சுத்தி சுத்தி தான் கொண்டு வர போறோம். நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இந்த கார்னர்ல இருந்து அப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வர போறோம். அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துட்டு வர வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒரு முறை சுத்தி இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் நல்லா டைட்டா பிடிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு விழுகாம அப்படியே ஒயரை வந்து நல்லா டைட் பண்ணி சுத்தி கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து கூட இன்னொரு ஒயரை 5 அடியில எடுத்து மறுபடியும் இன்னொரு முறை நான் சுத்தி இருப்பேன். அப்படி சுத்தினதுனால கொஞ்சம் கனமான ஹேண்டில் வந்து கிடைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு முறை நம்ம டைட் பண்ணி சுத்துறப்ப அன்ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு 5 அடியில ஒயர் எடுத்து
நான் சுத்தி எடுத்திருக்கேன். இப்ப இந்த கொஞ்சம் போல ஒயரையும் சேர்த்து வச்சு இன்னொரு 5 அடியில எடுத்து ஒயரையும் வச்சு சுத்திட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுட்டேன் இந்த சைட்ல. இப்போ ஹேண்டில் வந்து நல்லா கனமா வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு ரெட் கலர்ல ஃப்ளார் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஒரு அரை ரோல் ஒயர் இருந்தாலே போதும். இந்த மாதிரி கியூட்டான ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளார் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து வச்சு பார்த்தேன், கரெக்டா இருந்துச்சு. 2 சைடும் நான் ஃப்ளார் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம லாக் கூட போடலாம். பர்ஸ் மாதிரி வச்சுட்டு லாக் போடலாம். இந்த மாதிரி பெரிய கூடையும் நம்ம வரக்கூடிய வீடியோல வந்து போட்டு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.